வெதர் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த சாரீ தான் வந்து நான் கட்டிக்க போகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் இன்னையோட vlog பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட 60th பர்த்டே வருது. ஸோ அதுக்காக சில இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அது என்ன அப்படின்றதுலாம் நீங்கள் கம்மிங் கொஞ்சம் டைமில் வந்து பார்ப்பீங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா பேக்கிங்ஸ் அதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. வெதர் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. 2 நாளாக சென்னை சும்மா சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து மருதாணி செடி இருக்குது. ஸோ அம்மா மருதாணி வச்சுக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ 6 மணி ஆகிறதுக்குள்ளே வேலையாக போய் பறிச்சுட்டு வரணும். பட் கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருக்குது. இதுதான் வந்து அம்மாவுக்கு சாரீ அவங்க பர்த்டேக்கு. டி நகரில் வந்து போய் இந்த ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆரி ஒர்க் மாதிரி வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எம்ப்ராய்டரி இருந்தால் கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டி நகரில் வந்து கடை பேர் என்னமோ அலிஃபா ஃபேஷன்ஸா? நான் வேணால் அவங்களோட விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். ஆக்சுவலி நல்லா தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதான் அவங்களுடைய ஒர்க். ஃபுல்லாக அவங்க வேர் பண்ணும்போது கிளியராகவே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உடம்பு ஃபுல்லாக வந்து பேக் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டா வருது. அண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் சூஸ் பண்ணி கொடுத்தோம். இந்த கலரும் அதுக்கு கோல்டன் த்ரெட்டும் நாங்கள் தான் சூஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிள் டிசைன். ஈவன் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோடைய காஸ்ட் வந்து 1600 ஆச்சு டோட்டலாக ஸ்டிச்சிங் அலாங் வித் லைனிங் அண்ட் இதோடைய இந்த ஒர்க் இதெல்லாமே சேர்த்து 1600 ஆச்சு. அண்ட் இந்த சாரீ தான் வந்து நான் கட்டிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணேன். இது நான் வந்து வைசாகில் வாங்கினேன். வைசாகில் வந்து சவுத் இந்தியா ஷாப்பிங் மாலில் போன பொங்கல் அப்போ பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ தான் வந்து இதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருக்கோம். இன்னும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும். இதுவுமே நான் வேர் பண்ணும்போது காட்டுறேன். ஃபேன்சி பட்டு தான், பட் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து பாப்பாவோட பாவாடை சட்டை. இது வந்து நாங்கள் கிரகப்பிரவேசம் அப்போ வந்து வாங்கினது. இப்போயுமே அவளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் டாலாக இருக்கா. ஸோ அதனால் வந்து அம்மா பிரித்து விட்டுட்ருக்காங்க. பிரித்து விட்டால் வந்து பாவாடை நல்லா லென்த்தாகவே வருது. அண்ட் டாப் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. பட் இப்போதைக்கு இவள்கிட்ட இருக்கிற நல்ல பாவாடை சட்டை இதுதான். ஸோ இதுதான் அவளுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுதான் வந்து அப்டேட். ஸோ நாளைக்கு காலையில் வந்து கிளம்பலான்ட்டு இருக்கோம். இட் இஸ் கோயிங் டு பி அ டெம்பிள் ட்ரிப். சம்திங் வி டிசைடட் குவைட் அ லாங் டைம் இந்த மாதிரி பண்ணோம் அம்மாக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் யூ வில் ஆல்சோ பி சீயிங் ஆல் ஆஃப் தேட். அண்ட் உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து vlogs பண்ணலாம் அப்படின்னு வந்து மெமரி சேக்காகவும் இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஹாப்பி ஃபீல்ஸாகவும் இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கும் அது ஹாப்பி ஃபீல்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோடைய நம்மளுடைய vlogging ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவகிட்டே கொடுத்துடலான்னு தான் நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவள் வெக்கேஷனுக்கு போயிருக்கா. அதனால வந்து நாங்களே பண்ணுறோம் ஏதோ சொதப்பலாம். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும், உங்கள் சாரீஸு ஆஃபீஸ் வேராக இருக்கட்டும், இல்லைனா எங்கேயா வெளில போகிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து சர்வீஸும் குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். அவளுடைய லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். மேக் யூஸ் ஆஃப். விடாமல் மழை பெஞ்சாலும் விடாத மழையிலையும் வந்து கொடை பிடிச்சாவது நாங்கள் போய் வந்து மருதாணி பறிப்போம் அப்படின்னு சொல்லி பர்த்டே கேர்ளோட ஆசை. அதனால அவங்க மருதாணி பறித்து அன்னைக்கு அவங்க மட்டும் நைட் வந்து வச்சுக்கிட்டாங்க. எங்களால் வைக்க முடியல. அவங்களே அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்ட ஒன் ஆஃப் தி ஐட்டம் தான் இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்மால் ட்ராப் மாதிரி. அவங்களுக்கு ஆல்ரெடி தோடு இருக்குது. பட் அதுக்கு கீழே வந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இப்போ வருது. பிகாஸ் அவங்க
ஃபேஸ்க்கு கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டால். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மாடல் இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜெர்கான் ஸ்டோன்ஸில் தான் வாங்கியிருக்கோம். இதோடைய காஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 23,000 to 25,000 நினைக்கிறேன். ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ லிங்க்கு, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஐ ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் கண்ணாடி வளையல். பேசிக்காக வளையலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் நான் பர்ச்சேஸும் பண்ணுவேன். அண்ட் பேசிக்காக டெம்பிள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கை நிறைய எனக்கு பேங்கிள்ஸ் போட்டுக்கணும். ஸ்ரீனிகாவுக்கும் நான் போட்டு வச்சுருவேன். நீங்கள் என்ன மாதிரி பேங்கிள் லவ்வரா? உங்களுக்கு கண்ணாடி பேங்கிள் பிடிக்குமா இல்லைனா டிசைனர் பேங்கிள்ஸ் பிடிக்குமான்றதை கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங்ஸும் ஆகிட்டு இருந்துச்சு, ரெடி ஆகிட்டும் இருந்தேன். இந்த பர்டிகுலர் செட் சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னை யார் ஃபர்ஸ்ட் குளிக்க சொன்னா? வாயாடி. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clockலாம் எழுந்துக்கணும் ஸ்ரீனிகான்னு சொன்னப்போ கொஞ்சம் கூட சிலுங்காம அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோடு எழுந்து ஃபஸ்ட்டு குளிச்சு கிளம்பிட்டா. அண்ட் நாங்கள் எக்ஸாக்ட்லி 6:30 போல் கேப்ஸ் புக் பண்ணியிருந்தோம். கேபு எங்கே புக் பண்ணியிருக்கேன் அண்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சீரீஸில் நான் கொடுத்துட்றேன். இந்த ட்ராவலில் நம்மளோட சேர்ந்து என்னுடைய மாமா, மாமி அண்ட் என்னுடைய அக்கா குழந்தை அவங்க 3 பேருமே ஜாயின் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஒரு டோட்டலாக ஒரு 5 to 6 people ஜாலியாக இந்த ட்ரிப்க்கு கிளம்பியிருக்கோம். அம்மாவுக்கு 60th அப்போ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அண்ட் அவங்களுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றத நான் மனசில் ஆல்ரெடி நினச்சி வச்சுருந்தேன். அண்ட் ஆல்ரெடி அவங்கள ஒரு ட்ரிப்புக்கும் கூட்டிகிட்டு போகணும், ஒரு மெமரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூர்க்கு ட்ரிப் போயிருந்தோம். கூர்க் ட்ரிப்போட வீடியோஸ் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விருப்பப்படுறது சில கோவில்கள் பார்க்கணும் அப்படின்னு, அவங்களுடைய சொந்த ஊர் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த வாட்டி என்னுடைய என்டையர் பிளான் நான் ரொம்ப 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 சிம்பிளாக வச்சுருந்தேன். மெயினாக அவங்கள அவங்க சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் அண்ட் அவங்களுடைய என்டையர் டே அவங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த கோவில் பார்க்கணுமோ, யாரை பார்க்கணுமோ அவங்களெல்லாம் அவங்க பார்க்கணும். அண்ட் அவங்களுடைய 60th பர்த்டேக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணணும். இது ரெண்டுமே என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. வெல் ஓகே, நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் சிதம்பரம் அட் அரவுண்ட் 1 o'clock. நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஒழுங்கா சொல்லு. எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ அம்மாவுக்கு 60th இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். பட் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டிலே ஒரு மாதிரி டைலமாலே சொல்லிட்டு இருந்தாங்க, பெரிய மழை வரும், ஃப்ளட் இருக்க சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு எதுவுமே கன்ஃபார்மே ஆகலை. ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிப் நம்மளால் பண்ண முடியுமான்னு. பட் பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு எல்லாமே லாஸ்ட் மினிட்ல அப்படியே அமைஞ்சது. மெயினாக எங்களுடைய ஸ்டே இன் சிதம்பரம் லாஸ்ட் மினிட்ல நான் தேடும் போது எனக்கு பெருசாக எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தான் எங்கள் மாமாவோட எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களுடைய வீடு இது. அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இறங்கினோம். அண்ட் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல இருந்து. ஸோ அந்த ஆன்ட்டி எங்கள் வீடு இருக்குது, நீ அங்கே போய் தங்கிக்கோ, சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சாவியும் கொடுத்தாங்க. நம்ம ஒரு விஷயத்த மனசு பூர்த்தியாக ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா அது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துலேருந்து நமக்கு அது பாசிபிளாக இருக்கும் அப்படின்றது நான் எப்போவுமே அதை இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. எங்கே ஸ்டே பண்ணுறது, இந்த இடம் நல்லா இருக்குமா, என்ன ஏதுன்னு நான் டென்ஷனாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 2 வீடுன்ற மாதிரி இவங்க 2 பேருமே தங்கு இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்களுக்கு வெரி வெரி ஹாப்பி. இந்த டைமில் ஐ வாண்டட் டு தேங்க் போத் ஆஃப் தெம். பட் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் தங்கலை. பிகாஸ் இங்கே இந்த அங்கிள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அவங்களுடைய நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தான் இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஊரில் வீடு கட்ட போகிறீங்க இல்லை உங்களுக்கு வீடு கட்டுற பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டோட சின்ன ஹோம் டூர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாலில் ஒரு அழகான ஊஞ்சல், அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆத்தங்குடி டைல்ஸு விதவிதமான கலர்ஸில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஏன்ஷியண்ட்டாக அண்ட் ரொம்ப ப்ளசன்ட் ஃபீல் கொடுத்துச்சு வீடு மொத்தமாகவே.
அண்ட் ஹாலை தாண்டி வந்தோன்னு ஒரு சின்ன மித்தம் மாதிரி இருந்தது. மேலேருந்து மழை கூட கொட்டுது. அன்னைக்கு 2 நாளுமே எங்களுக்கு நைட் மழை இருந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து அந்த மழை கொட்டுறது கூட நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் அவங்க யூஸ் பண்ண டைல்ஸு அண்ட் யூஸ் பண்ண வால்பேப்பர்ஸ் அண்ட் ஓவராலாக லுக் ஆஃப் தி ஹவுஸ் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ப்ளசன்ட் வைப் கொடுத்துச்சு. எனக்கு அந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு டூ கமெண்ட் மீ. அப்படி இப்படி செட்டில் ஆகிட்டு எல்லாமே முடிக்கிறதுக்கு 2:00 2:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் லஞ்சுக்கு வந்த இடம் தான் கிருஷ்ணா வில்லாஸ். இது சிதம்பரத்தில் மெயினாக அந்த வீதியிலேயே இருக்குது. அண்ட் தே சர்வ் ரியலி குட் ஃபுட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட் வீட்டில் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெம்பிள் வந்திருக்கோம். சிதம்பரமா நீங்கள் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை பக்கத்தில் தஞ்சாவூர் சீர்காழி அப்படின்னாலும் வந்து டூ கமெண்ட் மீ ஹாய். நான் பிறந்தது வந்து சிதம்பரம் தான். பட் அதுக்கப்புறம் என்னை சென்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ சிதம்பரமில் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த கோவிலுக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு வருவாங்களா அம்மா சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கோவில் பேர் என்ன அப்படின்னா தில்லை காளி. இது வந்து ஊரோட ஒரு ஓரத்தில் இருக்கும் காளி கோவில். சிதம்பரத்தில் எவ்வளோ தில்லை நடராஜர் வந்து ஃபேமஸோ அதே அளவுக்கு வந்து நம்ம தில்லை காளியும் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நம்மளுக்கு இந்த கதை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிவனுக்கும் காளிக்கும் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி நடந்துச்சு. அண்ட் சிவா வந்து ருத்ர தாண்டவம் ஆடினதுனால வந்து காளியால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ரொம்ப கோபம் வந்து இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆனோன்னு உட்காந்தாங்க அப்படின்றதுக்காகவும், அதுக்கப்புறம் பிரம்மா வந்து அவங்களை காம் டவுன் பண்ணி அவங்களுக்கு வந்து சாமுண்டீஸ்வரின்னு பேர் வச்சதாகவும் வந்து கதை சொல்கிறாங்க. அண்ட் இந்த காளி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிள் தான் விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தில்லை நடராஜர் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் நடராஜர். எனக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி நடராஜர். ஏன்னா வந்து அவர் ரொம்ப மெஜஸ்டிக்காக இருப்பாங்க. நான் குட்டி குழந்தையா இருக்கும்போது நிறைய வாட்டி இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களா. அண்ட் ஈவன் நான் டீனேஜராக இருக்கும்போது கூட கோவில் போகிறதுக்கு பெருசாக விருப்பப்பட மாட்டேன். என்னடா கூட்டிகிட்டு போகிறாங்க கோவிலாக கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்ற தாட் தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. திஸ் இஸ் த டைம் ஐம் என்ஜாயிங் டெம்பிள் ட்ரிப்ஸ்ன்னே சொல்லலாம். அதில் வந்து எனக்கு இந்த தில்லை நடராஜர் வந்து கோவில் பார்க்கணுன்னு ரொம்ப பிடிக்கும். 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து எவ்வளோ மேசிவாக இருக்கும் கோவில். ரொம்ப பெரிய கோவில். அதை சுற்றி வந்தாலே நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப். அண்ட் இன்னொன்று வந்து நடராஜர் ஆஸ் அ நடராஜரே அவ்வளோ அழகாக இருப்பார். ஒரு வாட்டி தேரில் போகும்போது தான் அவரை ஃபர்ஸ்ட் கிட்டக்க பார்த்தேன். எப்போ பார்த்தேனோ அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருந்தது. அன்னிலேருந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் வந்து அவர் தான். அண்ட் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆயிருந்துச்சு. அண்ட் வந்து ஈவினிங் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. லிட்டரலி என்ஜாய் பண்ணோம். அண்ட் இன்னொரு கோவிலுக்கும் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். சிதம்பரம்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 minutes இருக்கிறது தான் வந்து புவனகிரியோட ஸ்ரீ ராகவேந்திரா கோவில். நீங்கள் லீஜராக ஒரு நாள் வந்து போகிறீங்க சிதம்பரம் சைடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் ராகவேந்திராவோட பிறந்த இடம் வந்து புவனகிரி. ஸோ அங்கே வந்து இந்த கோவில் அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக சைலண்ட்டாக இருந்தது. அண்ட் நான் ஸ்லோகா கிளாஸ்லாம் எடுக்கிறதுனால போனோன்னே எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் வந்து பார்த்துட்டு கேப்சர் பண்ணிக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. அண்ட் இது சொல்லியே ஆகணும், சிதம்பரத்தில் மோஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து என் அங்கிள் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதில் ஒன் ஸ்பாட் தான் இது. சூப்பர் யம்மி சப்பாத்திஸ் வந்து இங்கே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். போர்ட்லேயே வந்து நேம் அதில் இருந்துச்சு, மென்ஷன் பண்ணியிருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் செட்டில் ஆயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாக கிளம்பணும். அம்மாவோட மெயின் பர்த்டே நட்சத்திரம் அன்றைக்கி தான் வந்து விழுது. அண்ட் வி ஆர் கோயிங் டு திருக்கடையூர். திருக்கடையூர் பற்றின என்டையர் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ ஆச்சு, என்ன காஸ்ட் அண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் கமிங் vlogsல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் and subscribe to the channel. Do say me a hi. I'll be happy to hear from you. See you again. Bye bye.